எல்லாருக்கும் தெரியும் இந்த ரேட் பேட். இந்த ரேட் பேட் உண்டாக்க இங்க ஒரு கம் இருக்கும். இப்ப கை ஒட்டுது. எங்க என்ன இருக்கு? ஒரு கம் இருக்கு. இந்த கம் எப்படி உண்டாக்குறாங்க? ஏதோ ஒரு பொருளை உருக்குறாங்க. மெல்ட் பண்றாங்களா அல்லது ஹீட் பண்றாங்களோ? அப்படி ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது? இந்த கம் இப்படி ஆகுது. ஓகேவா? பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை என்ன பண்ணாரு? வாதித்தார், நொறுக்கினார், பிழிந்தார், கசங்கினார், உருக்கினார், உருக்கொலை வச்சிட்டார். உதாரணத்துக்கு சிலுவையில் இயேசு போல கம் மாதிரி மாறிட்டார். ஏன்னா எல்லாவற்றையும் அவர் பிதாவாகிய தேவன் அவரை அடிக்கப்படுகிற ஆடு போல சரீரம் கிழித்து தொங்க விட்டார். இயேசு இப்படி உருகிட்டார். இது உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்ப இது மேல எது வந்து உக்காருதுன்னா எலி வந்து உக்காரு. எலி நினைச்சிட்டு இது மேல இருக்கிற பழத்தை நம்ம சாப்பிடலாம். ஆனா எலிக்கு தெரியாது இதுல கால் என்ன பண்ணிச்சு, ஒட்டிட்டு வெளியே வர முடியாம அது தவிச்சு அப்படியே செத்து போச்சு. பாவம் நினைச்சிச்சு இயேசு சாமி பிடிச்சலாம் ஏதாச்சும் ஒன்று செஞ்சலான்னு. பாவத்துக்கு தெரியாது மனித உருவத்தில் பிறந்தவர் அவர் மனிதன் மட்டுமல்ல, அவர் தேவகுமாரன், அவர் பரிசுத்தமானவர். எப்படி எலி வந்து இந்த கம்மில மாட்டிட்டு செத்துச்சோ அதே போல உலகத்தில் செய்த பாவங்கள், செய்து கொண்டிருக்கிற பாவங்கள், இனி செய்ய போகிற பாவம் எல்லாம் இயேசு மேல வந்து உட்கார்ந்ததுமே பரிசுத்தமான இயேசு கிட்ட பாவம் மாட்டிக்கிச்சு. எலி கம்மில மாட்டிக்கிச்சு, பாவம் இயேசு கிட்ட மாட்டிக்கிச்சு. கம்மை மெல்ட் பண்ணாங்க, உருக்குனாங்க, ஹீட் பண்ணாங்க. பிதாவாகிய தேவனும் சிலுவையில் இயேசு என்ன பண்ணாரு? நொறுக்க சித்தம் கொண்டாரு. கம்மில மாட்டிக்கிற எலி எப்படி சாவு மணி அதுக்கோ பாவமா இயேசு கிட்ட சிலுவையில மாட்டிக்கிறதுனால பாவத்துக்கு இயேசு சங்கூதிட்டார். மரணமும் கூறங்கே, பாதாளமும் ஜெயமங்கே. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் அந்த பாவத்தை முற்றிலுமாக கேன்சல் பண்ணிட்டாரு, ரிமூவ் பண்ணிட்டாரு. அந்த பாவத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கிட்டார். இனிமேல் பாவத்திற்கு பவர் இல்லாம செஞ்சிட்டாரு. நோ பவர் டு சின். ஹalleluya, ஹalleluya. அப்ப கவனிங்க, பாவத்திலிருந்து ஒருவன், பாவத்திலிருந்து ஒருத்தி விடுதலை ஆக்க வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை தவிர வேற வழியே கிடையாது. பாவத்தை பார்க்கிற ஒரே சிம்பல், பாவத்தை பார்க்கிற ஒரே மருந்து, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிற ஒரே பவர், that is nothing but C R O yes yes yes, that is nothing but J E S U yes.